அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பூஜை அறை இருக்குது. பூஜை அறையில் நிறைய சாமி படங்கள் வச்சுருக்கோம், நிறைய முகூர்த்தங்கள் வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இயந்திரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சில பேர் வச்சு பராமரித்து வருவாங்க. இப்போ இத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக அந்த பூஜை அறையில் இருக்கணுமா அப்படின்னா அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப வச்சுருக்கலாம். ஆனால் பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சில பொருட்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சுருங்க, அதாவது பூஜை அறையில் வச்சுருங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். அது பெரும்பாலும் சில விஷயங்கள் இருக்கும். இந்த குங்குமச்சிமிழாகட்டும், சந்தன கும்பான்னு சொல்லுவாங்க, சந்தன கிண்ணமாகட்டும், இது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறது என்னென்னா எல்லாம் பீரோக்குள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது முறைப்படி பார்த்திங்கன்னா குங்குமம் நிறைஞ்சு சந்தனம் எப்பொழுதுமே வந்துட்டு அந்த வாசனையோடு அந்த பூஜை அறையிலே நிறைந்திருக்க வேண்டும். அது மங்களத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்போம், கண்ணாடி அப்படிங்கிற ஒரு விஷயம். சின்னதாக ஒரு கண்ணாடி பூஜை அறையில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், இறைவனோட அந்த ஒரு அற்புதமான தரிசனத்தை நம்மால் அந்த கண்ணாடியிலே காண முடியும். முன்னோர்களுடைய தரிசனத்தை காண முடியும். அதே போல் நம்முள் இருக்கின்ற அந்த ஸ்வரூபமான ஆத்மாவை தரிசிப்பதற்கு ஒரு ஒரு முதல் படியாக அது இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த சின்னதாக ஒரு கண்ணாடி அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. மலர்கள் எப்பொழுதுமே வாசனையான மலர்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கணும். ஒரு வீட்டில் நம்ம இப்போ சிவபெருமானை வழிபடுறோம்னா திருவாசகம் எப்படி வச்சுருக்கோமோ அதே போல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த அந்த புத்தகங்கள் இருக்கிறதல்லவா, அது பூஜை அறையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நமக்கு படிக்க நேரம் இருக்கும் போதெல்லாம் அதில் இருப்பதை, அந்த பதிகங்களை பாடுவது, அதே போல் படிப்பது போன்ற விஷயங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலை தரவல்லதாக எப்பொழுதுமே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்ல வாசனையான பொருட்கள் பூஜை அறையிலே பயன்படுத்த வேண்டும். வாசனையான பொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில பேர் சந்தனம், சில பேர் ஜவ்வாது, சில பேர் அகர்பத்திகள் பயன்படுத்துறது, இந்த மாதிரி இதிலேயே ரொம்ப வாசனையான பொருட்களை பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலும் அப்போ வேறு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக சங்கு ஒன்று வாங்கி வச்சுருங்க. விளையாட்டாக நினைக்க வேண்டாம். சங்கு நாதம் எழுப்புறதா இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. சாதாரணமாக சங்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இடம்புரி சங்காக இருக்கலாம், வலம்புரி சங்காக இருக்கலாம். எந்த வகையான சங்காக இருந்தாலும் பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சங்காக இருந்தாலும் வீட்டு பூஜை அறையில் ஒரு சங்கு கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். விளக்கு, அகல் விளக்காக இருக்கலாம், குத்து விளக்காக இருக்கலாம், காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், கஜலட்சுமி விளக்காக இருக்கலாம். ஏதேனும் ஒரு விளக்கு, அந்த விளக்கிலே எப்பொழுதும் தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும்னா நீங்கள் வழிபடும் போது இருக்கலாம், அல்லது சில பேர் அணையா விளக்காக வைத்திருப்பார்கள், அப்படியும் இருக்கலாம். ஆனால் விளக்கு அந்த இடத்திலே பூஜை அறையிலே கட்டாயமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கலசம் அமைக்கிறது சில பேர் நிரந்தர கலசம் அமைத்திருப்பார்கள். சில பேர் தற்காலிகமாக பூஜைக்கு கலசம் அமைப்பார்கள். அதில் பூரண கும்பம்னு சொல்லக்கூடியது, பூரண கலசம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். அதனால் கலசம் முடிஞ்சால் நீங்கள் நிரந்தரமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ நீங்கள் வழிபாடு செய்யும் போது இறைவனையோ இறைவியோ அதிலே ஆவாகனம் செய்து கலசம் வைத்து வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தெய்வங்களோட மூர்த்தங்கள் வைத்திருக்கோம் இல்லையா, அது பிரதிமைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அழுக்கு அடைந்து விடக்கூடாது. படங்களாக வைத்திருக்கிறோம் என்றால் கண்ணாடியோ உடைந்தோ அல்லது சிதலமடைந்தோ அந்த பொருட்கள் அங்கு இருக்கக்கூடாது. கஜன்னு வச்சுருக்கக்கூடாது. எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். பூஜை அறை அப்படின்னு வச்சிருந்தோம்னா சுத்தமாக இருக்கணும். ஒரே அறையில் தான் நாங்கள் ஒரு சின்ன செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அந்த சின்ன செல்ஃபு எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும். அதுதான். அப்போ ஒரு பூஜை அறை அல்லது ஒரு வீடு அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மங்களம் உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் ஆனந்தமானதாக இருக்கும் நண்பர்களே. இதில் எது எது வீட்டில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னும் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அதுக்குன்னு இத்தனையும் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 அல்லது 3 பொருட்கள் எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது இன்னுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை. காலையில் நேரமே எழும்பணும் அப்படின்ட்டு நிறைய அறிஞர்களும் ஞானிகளும் உரைத்திருக்கின்றனர். சில பேர்னா ரொம்ப தாமதமாக தான் எழுந்திருக்கிறேன், இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு சிலரை தான் நீங்கள் அப்படி காட்ட முடியும். உண்மையாகவே தனது நேரத்தை, அதாவது
கண் விழித்திருக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டவர்கள் வாழ்க்கையிலே நிறைய வெற்றியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்திலே எழுந்திரிங்கம்பாங்க. இந்த 3:45 ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். சரி, அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நேர்மறை ஆற்றல்கள், உடலுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் நாம் உட்கிரகித்து கொள்ள முடியும் என்றால் அந்த நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் காலையில் எந்திரிச்சதுமே 2 கைகளையும் நல்லா உரசி கண்ணில் அப்படியே இதமாக வைத்து கொண்டு வலது பக்கம் திரும்பி படுத்தவாறு எழுந்திரிக்கணும். கால் தரையில் படுறதுக்கு முன்னாடி சிவமந்திரத்தையோ அல்லது உங்கள் தெய்வத்துடைய மந்திரத்தையோ சொல்லி பூமாதேவியை வணங்கி கொண்டு பிறகு காலை பூமியிலே வைத்தல் அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் இரவில் நேரமே படுத்துடுறீங்க, தூங்க போகிறீங்க அப்படிங்கும்போது காலையில் இந்த நேரத்துக்கெல்லாம் இயல்பாகவே எழுந்திரிச்சிட முடியும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால் உடனே எந்திரிச்சிடலாம். காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல ஒரு நேர்மறையான மனதுடன் நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்துலையும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக நமக்கு அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் முதலில் எழுந்திருக்க வேண்டும். இறை மந்திரத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் காலையில் எந்திரிச்சதுமே இந்த நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீராகாரத்தை கொஞ்சமாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி அந்த நேரத்தில் உண்டு செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எப்போவுமே ஒரு நாளுடைய தொடக்கம் சிறப்பாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் என்பார்கள். அதனால தான் காலையில் இந்த ஒரு 3:45 இல்லை 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிட்றீங்கன்னா கொஞ்சம் கை கால் அலம்பிட்டு இல்லை குளிக்க முடிஞ்சால் அந்த நேரத்தில் குளிச்சுட்டு நேராக பூஜை அறைக்கு போய் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து அமைதியாக தியானம் செய்யுங்கள். ஒரு 10-15 நிமிடம் தியானம் செய்யுங்கள். தியானம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இப்படி பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொள்ளும், அப்படி பிரபஞ்சம் தொடர்பு கொள்ளும் அப்படின்னு வரையறையெல்லாம் கிடையாது. உங்களால் எந்த அதிர்வுகளை உள்வாங்க முடிகிறதோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வுப்படி உங்களால் எந்த அதிர்வை இந்த பிரபஞ்சத்திலிருந்து உள்வாங்க முடிகிறதோ அதன் வாயிலாக, அந்த செயலின் வாயிலாக இந்த பிரபஞ்சமானது உங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளும். அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது மனமானது அமைதி பெறும். அந்த மனம் அமைதி பெற்ற நாள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான நாளாக இருக்கும். மனசில் எந்த குழப்பமும் இருக்காது. ரொம்ப தெளிவான நாளாக இருக்கும். எந்த இடத்துலையும் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை அது உங்களுக்கு வழங்கி இருக்கும். அனைவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்குள் அது உண்டாக்கி இருக்கும். இது சாதாரண விஷயமெல்லாம் இல்லை, நம்ம கடந்து போகக்கூடிய விஷயமும் அல்ல. அந்நேரத்துக்கு யார் எந்திரிக்கிறது அப்படின்னு சோம்பேறித்தனப்படலாமே தவிர, அதனால் அந்நேரத்துக்கு எந்திரிச்சு இதை பண்ணும்போது இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஏளனமாக நினைக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா மகான்களும் சித்தர்களும் ரிஷிகளும் சரி, இன்று பல வெற்றியாளர்களாக இருப்பவர்களும் சரி, அதிகாலையில் எழுகின்ற பழக்கத்தை உடையவர்கள். நான் தான் திருப்பி சொல்லிட்டேன், நான் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஆனால் நான் வெற்றியாளனாக இருக்கேன் அப்படின்னா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். அதற்காக எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வெற்றியாளர்களுடைய இலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டா அது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். உடல் நலம் அப்படிங்கிறது ஒரு வெற்றியாளனுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் மனநலம் அப்படிங்கிறதும் ஒரு வெற்றியாளருக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையிலே காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிடம் தியானம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அந்த உடற்பயிற்சி செய்யும் போது உடலுக்கான ஆரோக்கியம் அந்த நேரத்திலே கிடைக்கும். நல்ல சுத்தமான காற்று, நிறைய வாகனங்களுடைய சத்தம் இல்லாமல் நம்ம அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையிலே நடக்கும் பொழுதோ அல்லது ஏதேனும் வேலை செய்யும் போதோ அதை உட்கிரகித்து கொள்ளக்கூடிய மனதானது தெளிவாக இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம உடலையும் சரி மனதையும் சரி வளப்படுத்தும். அதோடு சேர்த்து நம் வாழ்க்கையும் ரொம்ப பொலிவாக வளமாக வைத்திருக்கும் அப்படின்னா மாற்று கருத்தில்லை நண்பர்களே. கண்டிப்பாக காலையில் எழுந்ததுமே இப்போ நம்ம பார்த்த சில விஷயங்களை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு உன்னதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது கட்டாயமான உண்மை. இது குறித்த உங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதோட அனுபவம் இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சில பேர்த்துக்கு சுமாராக தான் இருந்திருக்கும், சில பேர்த்துக்கு அது எந்த வேலையுமே செஞ்சுருக்காது. அதற்கான காரணங்களும் இருக்கின்றன. அதை வரக்கூடிய பதிவுகளிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.